கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஒரு சமாரிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வருகிறார். ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறாள். தன்னுடைய பாவமான வாழ்க்கையை புரிஞ்சு கொள்கிறா. உடனே ஊருக்குள்ளே ஓடி போய், நான் இப்படி இருந்தேன், என்னைய ஆண்டவர் வந்து சந்திச்சாரு, இவர்தான் வரப்போகிற மேசியாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட அழைத்து கொண்டு வருகிறார். என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஒரு பாவியான மனிதன் ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது முழு பட்டணத்தையும் தேவனுக்கு இணராய் திருப்பக்கூடிய, அதாவது அவர் முழு பட்டணத்திற்கும் ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபையை நம்ம அங்கே காண முடிகிறது. இதில் என்னன்னா, ஆண்டவர் வந்து நான் தொலைந்து போன இஸ்ரவேல் தேச மக்களுக்காகத்தான் வந்தேன்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, நீங்க இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் போங்கன்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும். அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ சமாரியாக்குள்ள போகும்போது அந்த ஸ்திரீயினுடைய தேவையை பார்த்தது சொன்னதுனால அந்த சமாரிய ஸ்திரீ போகும்போது உடனே ஓடி போய் அங்கிருந்து அந்த சமாரிய ஸ்திரீ எல்லாரையும் கொண்டு வந்து ரட்சிக்கப்படுறாங்க. இதுல இன்னொரு எதிர்மறையான ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. எருசலேம்ல யூதர்களுக்கு மத்தியில அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்தாரு. ஆனா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதில் அவர்கள் விசுவாசம் வைக்கவில்லை. ஆனால் இங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ என்ன, ஆண்டவர் சொன்ன காரியத்தை வச்சு போய் சொல்லி அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்த்து அவர்கள் எல்லோரும் ரட்சிப்புக்குள் நுழையக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆனா யூதர்கள் அதிசயங்களை பார்த்தாங்கள, அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனா அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனம், தோமா பார்த்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அண்ணே எனக்கு வந்து ஆண்டவரை பார்க்கணும், தேவதூதர்களை பார்க்கணும், நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் யாரையும் வந்து பார்க்கணும்லாம் விருப்பம் இல்லை. ஏன்னா பார்த்தவங்க பூரா பெரிய அழைப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ காணாமல் பார்க்குறவன், காணாமல் விசுவாசிக்கிறவன், நீ பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு சமாரிய ஸ்திரீ போய் ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னதுனால முழு பட்டணமும் ரட்சிப்புக்குள்ள வந்தது. இப்போ நீங்க ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லும்போது மற்றவர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஏன்னா இதுல மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு சாட்சியா இருக்கணும். என்ன சாட்சியா இருக்கணும்? கிறிஸ்து வருவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, கிறிஸ்து வந்ததற்கு பின்பு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறினது என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியான வாழ்க்கை இருக்கும்போது தான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று வாழ முடியும். அப்போ நீங்க வந்து சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வந்தார், என்னுடைய வாழ்க்கை இப்படியாய் மாறியது, அந்த கிறிஸ்து உனக்கும் கிருபை பாராட்டுவார் என்று சொல்லக்கூடியதாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியில பார்த்தது போல ஒரு சமாரிய ஸ்திரீ, ஆண்டவரே, இதோ அவளுடைய ஒருத்தியுடைய சாட்சியின் மூலமாய் அந்த முழு பட்டணமும் ரட்சிப்புக்குள் வந்தது ஆண்டவரே. அதுபோல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவர்கள் சாட்சிகளை சொல்லும்போது அவர்கள் எந்த பகுதியில் எந்த பட்டணத்தில் இருக்காங்களோ அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உம்மை விசுவாசிக்கக்கூடிய ஒரு தேவ கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று
இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமேன்.